வணக்கம். இன்னைக்கோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சு, நம்ம எங்கே ட்ரேட் எடுத்துருக்கலாம், இந்த மொமெண்டமை எப்படி பிடிச்சிருக்கலாம், எதை பார்த்து இந்த மொமெண்டமை எப்படி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு 0 to hero நல்லா போச்சு. அதை எப்படி நம்ம பிடிச்சிருக்கலாம், என்ட்ரி எங்கே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக புல்லிஷாக போய் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே மேலேயும் போகல கீழேயும் இல்லை, அப்படியே அங்கேயே இருந்திருக்கோம். இதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கம் 10 மணிலேருந்து 12:40 வரையும் அந்த இடத்துல இருந்திருக்கோம். அப்போனா இது என்ன சொல்லுது அப்படின்னா, பையர் புஷ் பண்ணி வந்துட்டாங்க. இங்கே கூட இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. அதுவும் பாருங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கோம். அது கீழே இந்த ஜோன்லேயே மார்க்கெட் இங்கேயே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று பாருங்க, மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்கு மேலே அப்படின்னு பாருங்க. நேற்றுல அதாவது 29லேருந்து ஒரே பெரிய புல்லிஷாக எங்கேயுமே ரிவர்சல் வரல. இங்கே ஆரம்பிச்சது ரிவர்சல் எங்கேயுமே வரல. ரிவர்சல்னால் இந்த இங்கே இதெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 40% வரணும், எங்கேயுமே வரல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இன்றைக்கி எக்ஸ்பீரி டே வேறு, என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு புட் சைடு ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பாருங்கள், இது எஃப்ஐஐ ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பைரி டேக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எந்த சைடு மார்க்கெட் போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு இதில் பார்க்கலாம். நம்ம இதில் பாருங்கள், எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கால் ஆப்ஷனை 11% ஷார்ட் பண்ணியிருக்காங்க, 10% லாங் போயிருக்காங்க. அதே இது புட் ஆப்ஷன் பாருங்கள், புட் ஆப்ஷனை 13% பை பண்ணியிருக்காங்க, 9% ஷார்ட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப்ஐஐக்கு மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி ப்ரோ ட்ரேடர்ஸ் பாருங்கள். ப்ரோ ட்ரேடர்ஸ் காலை 26% லாங்லேயும் 25% ஷார்ட்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி புட் பாருங்கள், புட்டு 31% லாங்லேயும் 27% ஷார்ட்லேயும் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கும் மார்க்கெட் புட் சைட் போனால் தான் ப்ராஃபிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த சார்ட்டுக்கு வந்துடலாம். பாருங்க, இவ்வளோ தூரம் மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்க. இவ்வளோ தூரம் மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பிரி வேறு. அப்போ இந்த இடத்துலையே இருக்கான் அப்படின்னா, ஒன்று சைட்வேஸாக இருக்கணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி போகணும், இல்லைன்னா இதை பிரேக் இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வரணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் கீழே விழுக தான் வாய்ப்பு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஃபேக்கு. எப்படி ஃபேக் அப்படின்னா, இதுக்காக நம்ம 1 ஹவரில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்களா, 1 ஹவரில் பாருங்கள், இந்த இடத்துல இவன் இங்கே க்ளோஸ் வைக்கும்போது 1 ஹவர் முடியலை. 1 ஹவரில் போய் லைட்டாக மேலே போய் இங்கே இருக்க ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு அவன் அப்படியே அழகாக கீழே க்ளோஸ் வச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் பெருசாக கீழே விழுந்தது மார்க்கெட்டு. அவ்வளோதான். இப்போ
இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ வந்து 24,650 புட்டு பாருங்க எங்கேருந்து போயிருக்கு, 5 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்த இங்கே நடக்கிறத பார்த்துட்டு ஒரு ஹீரோ 0 to ஹீரோ எடுக்கலாம் அப்படின்னா 24,650 கூட எடுத்துருக்கலாம். 5 ரூபாய்க்கு எடுத்தோம்னா பாருங்க எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்க, 130 ரூபா 35 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஏன் நான் 24,650 வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். ஸ்பாட்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து எது வரை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, அந்த லெவலுக்கு அங்கே இருக்க வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த லோ வரையும் வரும்னு எதிர்பார்த்தேன், அதனால் 24,650 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அவ்வளோதான். நம்ம மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகும்னு எப்படி பார்த்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து இவன் வந்து தேங்கி அங்கேயே நிற்கிறான். இதுக்கு மேலே போக முடியல அவனால். பையர்ஸ் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, செல்லர்ஸ் தான் வந்து அதிகமாக இந்த இடத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதுவும் எங்கே நடக்குது இந்த விஷயம்லாம் அப்படின்னா, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் நடக்குது. அது ஒரு காரணம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டியும் வந்து இங்கே ட்ரேட் எடுத்துருக்கு. எப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து இது வரையும் ஃபுல்லாக தேங்கியிருக்கான். அப்படின்னா நம்ம வந்து ஓகே, இங்கே வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு மேலே போக முடியும், இப்போ எக்ஸ்பிரி வேறு, இதுக்கு மேலே கொண்டு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம இந்த லெவலில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாம், புட் ட்ரேட் எடுத்துக்கலாம் நம்ம.